ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப திகிலா இருக்க போது. என்ன நிகழ்வுன்னு தானே பாக்குறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சேனல்ல ஒரே வீடியோல 2 சம்பவத்தை பார்க்க போறோம். ஒரு சம்பவம் பொன்னேரியில் நடந்திருக்கு, ஒரு முஸ்லிம் தெருவில் நடந்த பயங்கரமான சம்பவம். இன்னொரு சம்பவம் சேலம் டு பெங்களூர் போற ஹைவேஸ்ல நடந்த ஒரு குடும்பத்துக்கே நடந்த பயங்கரமான சம்பவம். இந்த 2 நிகழ்வத்தை தான் ஒரே வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாம இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடியோக்கு கீழே லைக்கும் ஹைப்பும் இருக்கும், ரெண்டையுமே கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதலாவது சம்பவம் பொன்னேரியில நடந்த சம்பவம் தாங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம் தெருவுல ஒரு ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில யார் யார் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். 3 பொண்ணுங்க, ஒரு பையன், அப்பா, அம்மா. இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு இருந்திருக்காங்க. இவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அந்த 3 பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சுங்க. வேற ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. அங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும், ரொம்பவே ஹாப்பியா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இவங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் சேர்ந்து மேல மொட்டை மாடியில போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு இவங்களோட குழந்தைகளும் இருக்காங்க. அவங்களாம் வந்து அவங்க தாத்தா பாட்டிட்டு விட்டுட்டு இவங்க அக்கா தங்கச்சிங்க கூடவே அண்ணன் 4 பேரும் சேர்ந்து மொட்டை மாடியில போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க காத்தோட்டமா. அந்த ஃபங்க்ஷனை பத்தியும் அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பத்தியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பெரிய பங்களா ஒண்ணு இருக்காங்க. அந்த பங்களாவுல யாருமே இருக்க மாட்டாங்களாம். அதை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் ஒரு நபர் அப்பப்போ வந்துட்டு போவாராம். அந்த பங்களா ஒரு பிரபலமான ஒருத்தர், இந்த ஆப்போசிட்ல இருக்க குடும்பம், அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த அக்கா தங்கச்சிங்களோட ரொம்பவே ஜாலியா பழகுவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பங்களாவில் திடீர்னு ஏதோ சில சத்தங்கள் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. இப்போ இந்த சத்தங்கள் கேட்கும்போது அக்கா தங்கச்சிங்க அண்ணன் எல்லாமே மேல உட்காந்து பேசிட்டு இருந்தவங்க மெதுவா எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பங்களாவே பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் உள்ள போற மாதிரி இருக்கு. அர்த்தராத்திரி மணி எப்படின்னு பாத்தீங்கன்னா 10-11 மணிக்கு மேல இருக்குமா இருக்காரு. இப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த பங்களாவுல ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாடிப்படிக்கு போற ஸ்டெப்ல யாரோ ஏறுற மாதிரியான ஒரு கருப்பான உருவத்தை பார்த்திருக்காங்க. ஆனா மெயின்டெனன்ஸ் பண்ற அந்த நபர் வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா லைட் போட்டிருப்பாரு. ஆனா லைட் எதுவும் போடல. இந்த உருவம் மட்டும் மெதுவா மேல போற மாதிரி இருந்திருக்கு. இப்ப போக போக இவங்களும் இந்த ஆப்போசிட்ல மெத்தையில இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. சரி, அதை கண்டுக்கல. அவங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மொட்டை மாடியில நின்று இவங்களை பாக்குற மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்திருக்கிறாங்க. யாரு? 3வது தங்கச்சி. இந்த தங்கச்சி பார்த்ததும் அலறிக்கிட்டே அங்க பாருங்க அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாரையுமே திரும்பி பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மெயின்டெனன்ஸ் பண்ற அந்த நபர் தான் நிக்கிறாராட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓரளவுக்கு இடுப்புக்கு மேல மட்டும்தான் தெரியுது, கீழே எதுவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லா கருப்பாவும் இருந்திருக்கு. இவங்க இங்க இருந்து பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அண்ணா இங்க இருந்து போனா, எங்களை பயமுறுத்தாத, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனா அந்த உருவம் கொஞ்சம் கூட நகரவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டு இருக்கு. இப்போதான் இவங்க 4 பேத்துக்குமே ஒரு யோசனை வந்திருக்கு. என்னன்னா, அது ஒரு நார்மல் மனுஷனா இருந்தா கண்டிப்பா காத்தடிக்கும் போது அந்த முடியெல்லாம் பறந்திருக்கும். கூடவே சட்டை போட்டிருந்தாவோ அல்லது பனியனோ ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாலோ இந்த காலர் தெரியும். எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் இன்னும் பயத்தோட பாக்குறாங்க. அப்போ இங்க இருந்து அந்த லாஸ்ட் தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் நமக்கு இந்த ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணலங்க. அவங்களுக்கு நாமளே ஒரு பேர் வச்சுக்கலாம், சும்மா ஒரு கவிதான்னு வச்சுக்கலாம். இந்த கவிதா என்ன பண்றாங்கன்னா, அந்த உருவத்தை மறுபடியும் பச்சை கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே, அண்ணா இங்க இருந்து போனா, இங்க இருந்து போனா அப்படின்னு சொல்லி கையை போ போ அப்படின்னு செய்கை காட்டியிருக்காங்க. இப்போ அங்க நின்றுட்டு இருந்த அந்த உருவமானது கொஞ்சம் கூட இவங்களை பார்த்த மாதிரி நின்றுச்சு இல்லையா, அது திரும்பவே இல்லையாங்க, அப்படியே நடந்து போகுதாங்க. இப்போ இன்னும் நடுங்கி போயிட்டாங்க இந்த கவிதாவும் அவங்களோட ஃபேமிலி இருக்கவங்களும். அவங்க எல்லாம் இப்போ மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவமானது நகர்ந்து அந்த ஸ்டெப்ல இறங்குற மாதிரி இருக்கு. இறங்கவே
அந்த உருவமானது அப்படியே காத்துல கரைஞ்சு மறைஞ்சே போயிடுச்சான். இப்படி மறைஞ்சதும் இவங்க எல்லாருக்குமே பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு. செம்மையா பயந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 4 பேரும் மொட்டை மாடியில இருந்தவங்க வேக வேகமா கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கிட்டு வந்து பாக்குறாங்க, அந்த இடத்துல ஒரு நபரா இருந்தா வெளியே வரணும் இல்லையா, ஆனா வெளியவே வரல. அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அந்த வீட்டோட கேட்டு வெளிப்பக்கமா லாக்ல இருந்திருக்கு. இன்னும் அள்ளு விட்டு போயிட்டாங்க. பயங்கரமா பயந்து போயிட்டாங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள போகாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம, அவங்களோட அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமலே மறுபடியும் இவங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு சந்தேகத்துக்கு இந்த நபர் மெயின்டைன் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த நபருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா என்னன்னா எங்களை இந்த நேரத்துல வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க, போன்னு சொன்னா அப்படியே நீ திரும்பாமலே போயிட்டு இருக்கிற, என்னன்னா நினைச்சிட்டு இருக்கிற, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க, கடைசி பொண்ணு. அப்போ அங்க இருக்கிற அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, பாப்பா நான் அங்க வரலடா, நான் இங்க எங்க வீட்டுலதான் இருக்கேன், நான் இங்க ஒரு பூஜையில இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. உடம்புலாம் கொஞ்ச நேரத்துல அப்படியே கூஸ்பம்ப் ஆயிடுச்சான். ஃபுல்லா பயந்து போயிட்டாங்க. அப்போ அந்த அண்ணா இருந்தார் பாத்தீங்களா, அவரு வந்துட்டு, என்னப்பா விளையாடுறியா, இப்போதானே நான் உங்களை பார்த்தேன், கை காட்டினா போன்னு சொல்லி கை காட்டினா நீ திரும்பாமலே அப்படியே நேரா பொம்மையாட்டம் போயிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அப்போதான் அந்த நபர் மெயின்டைன் பண்றாரு பாத்தீங்களா, அந்த நபரை வந்துட்டு வீடியோ கால் பண்ணியிருக்காரு. பார்த்தா அவரு வந்து இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த முஸ்லிம்கள்லயே மாந்திரிகம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பூஜையில அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வீடியோ கால் பண்ணி ஃபுல்லா அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம், சரௌண்டிங் எல்லாத்தையுமே காட்டுறாரு. இப்போ இவங்க இன்னும் நடுநடுங்கி போயிட்டாங்க. இனிமேல் அவங்க மொட்டை மாடியில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. அவசரமா வேகமா அந்த பாய் தலவானை வச்சுட்டு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு வேகமா திடுன்னு ஓடி வராங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு மத்தவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாம ஹால்லே படுத்து அன்னைக்கு தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. இழந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம பார்த்தது பேய் தானோ, முறையா பேய் பார்க்கும்போது இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஒருத்தர் பார்த்திருந்தா பரவாயில்ல, 4 பேருமே ஒரு சேர அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. அப்போதான் இவங்களே நம்ப ஆரம்பிச்சாங்களாம், இந்த உலகத்துல ஆன்மாக்களும் இருக்கு அப்படின்றது. நம்மளோட கண்ணு மூலியமா நம்ம பார்த்தாதான் எதுவுமே நம்ம நம்புவோம். அதே மாதிரிதான் இவங்களும் நம்பியிருக்காங்க. இந்த கவிதா அப்படின்ற பேர் வந்து சும்மா தாங்க சொல்லியிருக்கேன். அவங்களோட பேர் முஸ்லிம் பேரு. ஆனா அவங்க வந்து அந்த பேரை மென்ஷன் பண்ணல, அதனாலதான் அந்த பேர் வச்சுக்கிட்டோம். இந்த நிகழ்வு வந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். அதன் பிறகு இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரு நாள் நடந்தாலும் ஒரு நைட்டு நடந்தாலும் பேசவும் தானே. அதனாலதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன அந்த பொண்ணுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். முதலாவது சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டுருங்க. வாங்க நம்ம 2வது சம்பவத்துக்குள்ள போகலாம். இந்த நபரோட பேர் அன்பழகன்க. இந்த அன்பழகன் அவங்களோட ஊரு சேலம். இங்க சேலத்துல இருந்து இவங்களோட சொந்தக்காரங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்காக பெங்களூர் கிளம்புறாங்க ஃபேமிலியா. அன்னைக்கு நேரமாவே கிளம்புறாங்கங்க. கிளம்பும் போது இவங்க வீட்டுல யாருமே சாப்பிடாததுனால அவங்களோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அன்பழகனோட அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்சமா சாப்பாடெல்லாம் போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம போற வழியில ஒரு இடத்துல நிறுத்தி ஜாலியா சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி அன்பழகனும் ஒத்துக்கிட்டாராங்க. எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. இவங்களோட மனைவி, பிள்ளைங்க, அப்புறம் அப்பா அம்மா எல்லாருமே கூட்டிக்கிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புறாருங்க. பெங்களூர் போகணும் இல்லையா, அதனால இவங்க ஃபர்ஸ்டே என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் நான் டிரைவ் பண்றேன், அடுத்து கொஞ்சம் தூரம் அப்பா டிரைவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க முதல்ல அன்பழகன் டிரைவ் பண்ணிட்டு வராருங்க. கரெக்டா பெங்களூர் ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவங்களோட பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த இடத்துல நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சாப்பாடு எடுத்துட்டு தானே வந்திருக்கோம், எங்க நிறுத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஆல்ரெடி ஹோட்டல் இருந்த மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கு. இந்த டேபிளை சுத்தி ஒரு 2-3 சேர் இருக்கிற மாதிரி, மர சேர் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருந்திருக்கு.
இதை பார்த்ததும் நல்லா கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சிங்க. ஒரு 6:30 மணி இருக்குமா. இப்போ இதை பார்த்ததும் அன்பழகன் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஆல்ரெடி ஹோட்டல் வந்து இன்னைக்கு ரன் பண்ணியிருப்பாங்க போல, அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம சாப்பாடு கொண்டு வந்தது இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு காரை ஓரம் கட்டி நிறுத்துறாருங்க. இப்போ நிறுத்தும் போதே அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பா இந்த இடத்த பார்க்கும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இந்த இடம் வேண்டாம், நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அன்பழகன் என்ன சொல்றாருன்னா, அம்மா வேற இடம் போனோம்னா நம்ம கீழே உட்காந்துதாம்மா சாப்பிடணும், இங்க பாருங்க டேபிள் மாதிரியும் இருக்கு, சேரும் இருக்கு, எல்லாமே இருக்குல்லம்மா, நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஃபேமிலி எல்லாம் கீழே இறங்குறாங்க. இறங்கி அங்க வந்துட்டு டேபிள் மேல இவங்க எடுத்துட்டு வந்த அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சுட்டு இந்த அன்பழகன் என்ன பண்றாருன்னா கை கழுவுறதுக்கு இடம் தேடுறாரு. ஆனா இவங்க கொண்டு வந்த அந்த வாட்டரை வச்சு கையெல்லாம் கழுவிட்டாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். அன்பழகன் கையும் கழுவிட்டு இந்த நபர் சாப்பிட உட்கார்றாருங்க. எல்லாருக்குமே பரிமாற ஆரம்பிச்சிருக்காங்க அன்பழகனோட மனைவி. அப்போ திடீர்னு எங்க இருந்தோ ஒரு பயங்கரமான ஸ்மெல் வந்திருக்குங்க. இவங்களால தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஸ்மெல். இப்போ இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ஹோட்டல் தானே, அந்த ஹோட்டல்ல கெட்டு போன சாப்பாடு ஏதாவது அந்த பக்கம் கொட்டிருப்பாங்க, அந்த ஸ்மெல்லு தான் இந்த மாதிரி அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க அதையும் மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுல எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியலையாங்க. இவங்க கொண்டுட்டு வந்த அந்த சாம்பார் சாதத்துலயும் ரசத்துலயும் எதுலையுமே எந்த ஒரு டேஸ்ட்டுமே தெரியல. இப்போ இந்த நாத்தத்தினாலதான் நமக்கு அந்த மாதிரி தெரியல போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் வேண்டான்னு சொன்னே கேட்டியா, இங்க பாரு இப்ப சாப்பாடு கூட என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவங்களோட அம்மா திட்டிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இவங்க கார்ல ஒண்ணா எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அன்பழகன் என்ன பண்றாருன்னா, பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைவான இடம் இருந்தாங்க, அந்த இடத்துல போயிட்டு யூரின் போயிட்டு ரிட்டர்ன் வராருங்க. வரவே இவருக்கு பின்னாடியே ஏதோ ஒண்ணு வர்ற மாதிரி தவழ்ந்து வர்ற மாதிரி இருந்திருக்குங்க. ஒரு நாயோ பூனையோ வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இப்போ அன்பழகன் பக்கமா திரும்பி பாக்குறாங்க அவங்களோட அம்மா. பார்த்தா அவங்களோட அம்மா பயங்கரமா கத்துன்னு கத்திட்டாங்களாங்க. டே அன்பு அன்பு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க. இப்போ இவங்க கத்துனதுமே அன்பழகன் திரும்பி பார்த்திருக்காருங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கர கொடூரமான ஒரு உருவம் தாங்க அப்படியே தவழ்ந்து வர மாதிரி இருக்கு. இப்போ அன்பழகன் பார்த்ததுமே அந்த உருவமானது எழுந்து நிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஸ்டெடியா ஒரு மரம் அப்படியே நிற்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நின்றுச்சாங்க. ஒட்டமெல்லாம் நடுங்கி சிலுத்து போயிட்டாங்களாங்க. டே அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா இங்கிருந்து அவங்களோட மனைவி எல்லாருமே கத்துறாங்க. இப்போ இவங்களோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, அவங்க 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் காருக்குள்ள ஏத்துறாங்க. இப்போ அன்பழகனோட அம்மா அப்பா 2 பேரும் அந்த இடத்துல இருந்து மெதுவா நகர ஆரம்பிக்கிறாங்க. அன்பழகனும் ஓடி வர ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் அப்படியே நல்ல கார் பக்கத்துல வர வரைக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிட்டு இருந்தது. சடனா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருச்சுங்க. இப்போ மறைஞ்சதும் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சாங்க அவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். இவ்வளவு ஒரு கொடூரமான உருவத்தை நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு. சரி இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நம்ம நிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகனை கார் எடுக்க சொல்றாங்க. அன்பழகனே ஆல்ரெடி பயத்துல இருக்காரு, கை கால் வெல்வெடுத்து போயிருக்காரு, எப்படி கார் எடுப்பாரு? அம்மாவுக்கு இருமா, ஒரு 5 நிமிஷம் இருமா, அம்மா ஒரு 5 நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறாரு அன்பழகன். ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள ஏறிட்டு சாவியை போடுறாங்க. சாவி போட்டதுமே கார் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சத்தம். அது என்ன சத்தம், ஒரு மனுஷனா மிருகமா என்ன கத்துச்சுன்னே தெரியல. ஆனா ஒரு ஒரு அகோரமான ஒரு சத்தம். இந்த சத்தத்தை கேட்டதும் எல்லாருமே மறுபடியும் பயந்து நடுங்கி அந்த ஹோட்டல் பக்கமே திரும்பி பார்க்குறாங்க. அங்க திரும்பி பார்க்கும்போது இவங்க உட்காந்து சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த டேபிள் மேலேயே ஏதோ உட்காந்துட்டு இவங்களவே பார்க்குற மாதிரி இருந்திருக்குங்க. அன்பழகன் அவங்க ஃபேமிலியவே பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த கண்கள் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு மின்னுச்சாங்க. அவ்வளோ ஒரு பிரகாசமா இருந்துச்சான். இப்போ இவங்களோட அம்மா டே சீக்கிரமா எடுடா அங்க என்னடா வேடிக்கை அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துறாங்க. அன்பழகனும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்காங்க. இவங்களோட பிள்ளைங்களும் பார்த்து அதை பயந்துட்டாங்க. அவங்களாவும் அப்படியே குளிர் ஜுரமே வர மாதிரி நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா இவங்க அந்த இடத்த தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. முகமெல்லாம் கழுவி தண்ணி எல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் குளிர் ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதையெல்லாம் பாக்குறாங்க. பிள்ளைங்களை 2 பேத்துக்குமே பயங்கரமான ஜுரம், நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போர்வையெல்லாம் எடுத்து போத்தி விட்டுட்டு அதன் பிறகு மறுபடியும் அன்பழகன் காரை எடுக்கிறாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைட் வெளிச்சத்துல பாக்குறாருங்க, இவங்களோட ரோட்டுக்கு முன்னாடி நடு ரோட்ல ஏதோ ஒண்ணு 4 கால்ல நடந்து போற மாதிரி பாக்குறாருங்க. அதுவும் ஒரு மனுஷனோட உருவம், ஒரு பொண்ணோட உருவமாகவும் இருக்கு.
அந்த பொண்ணு ஒரு ரெட் கலர் மாதிரியான சாரியோ இல்லை ஒரு கவுனோ என்னமோ போட்டிருக்கு, ஆனால் ஒரு ரெட் கலர் மாதிரி நல்லா தெரியுது. அப்படியே நடந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு இருக்குங்க. ஒரு குழந்தை எப்படி போவாங்களோ அதே மாதிரி. இந்த உருவத்தை பார்த்த அன்பழகன் இன்னும் மிரண்டு போயிட்டாருங்க. காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்றாருங்க. அப்போ பார்த்தா இவங்களோட காருக்கு முன்னாடியே அந்த பேனர் இருக்கு பார்த்தீங்களா, அது மேலேயே ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருக்குங்க. காரை ஸ்டார்ட் ஆனதுமே அந்த வெளிச்சத்துல படுத்துட்டாரு அன்பழகன். இதை வந்து இவங்களோட அம்மா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் சைட்ல, அவங்களும் பார்த்துட்டாங்க. பார்த்தவங்க இவ்வளவுதான் இல்லைங்க, பயங்கரமா கத்துன்னு கத்திட்டாங்க. டேய் வண்டி ஆஃப் பண்றா, வண்டி ஆஃப் பண்றா அப்படின்னு சொல்லி கத்திருக்காங்க. இப்போ அன்பழகன் நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டாருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நார்மலா அப்படியே ஆஃப்லயே இருந்துட்டு பதறாங்க. என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, நம்ம வேற அன்டைம்ல வந்துட்டோமே, இந்த நேரத்துல நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பதறிட்டு இருக்கும் போதே ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு வாகனம் ஒண்ணு வருது. அந்த வாகனத்தோட வெளிச்சத்துல பாக்குறாங்க, இவங்களோட கார் பேனட் மேல உட்காந்துட்டு இருந்த அந்த உருவம் அந்த இடத்துல இல்லை. டே அன்பே, இப்ப வண்டி ஈடுறா, சீக்கிரமா இப்போ வண்டி ஈடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அன்பழகனும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட் பண்ணி நேரா போய்கிட்டே இருக்காங்க. நார்மலா ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. அங்க போயிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஊசி மாத்திரை எல்லாம் வாங்கிக்கிட்டு ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறமா வண்டியில வந்து மறுபடியும் ஏறி கிளம்புறாங்க. இப்போ நார்மலா அவங்க பெங்களூர் வரைக்கும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லையா, ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே குழந்தைங்களை படுக்க வச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே ஃபங்க்ஷன் வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லாரையும் பார்த்து நலமெல்லாம் விசாரிச்சுட்டு மறுபடியும் இங்க குழந்தைங்களை படுக்க வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. ஒரு இடமெல்லாம் பார்த்து இந்த பாயெல்லாம் விரிச்சு போட்டுட்டு குழந்தைங்களை தூக்கிட்டு போலான்ட்டு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்களோட பொண்ணு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்குங்க. பயங்கரமா பல்ல நரன்னு கடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டே படுத்திருக்காங்க. பக்கத்துல படுத்துட்டு அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து பயந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கூனி குறுகி அப்படின்னு நடுங்கிட்டு இருந்திருக்கா. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட பொண்ணை வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க பொண்ணு வாயை பேசலை. அவங்களோட பையன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பையனும் நடுங்கிட்டே அந்த பொண்ணவே தான் பார்த்துட்டு இருக்காரு, எந்த ஒரு பதிலுமே சொல்லாமலே. இப்படி அந்த பொண்ணும் அந்த பையனும் வித்தியாசமா இருக்கிறத பார்த்ததுமே இவங்களுக்கு நல்லா பயம் வந்துருச்சுங்க. ஒருவேளை பேய் ஏது பிடிச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது அப்படின்ற ஒரு தைரியத்துல அந்த பிள்ளைங்க 2 பேருமே அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு தூங்கவே இல்லையாங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு நரன்னு அந்த கண்ணு செவந்தது அப்படியே தான் இருந்திருக்கு. பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற அவங்க தம்பி இருக்காரு பார்த்தீங்களா, அவரையுமே தொடர்ந்து அப்படியே கடிக்க வருது, அடிக்க வருது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அன்பழகன் அவங்களோட மனைவி, அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்களோட சொந்தக்காரங்க இல்லையா, அந்த நிகழ்வுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை 2 பேரும் கவனிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது தான் அந்த பொண்ணும் அந்த பையனும் ரொம்ப வித்தியாசமாகவும் விகாரமாகவும் இருந்திருக்காங்க. உடனே அன்பழகனோட மனைவி கத்துன்னு கத்துறாங்க. என்னங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்களோட அன்பழகனை வர வச்சுட்டாங்க. வந்து பார்த்தா அப்படியே வித்தியாசமா ஒரு மாதிரி விகாரமா இருந்திருக்காங்க. உடனே இவங்களோட அப்பா கிட்ட சொன்னதும் அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு திருநீர் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. திருநீர் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுங்க, இவங்க ஹோட்டல்ல அந்த ஸ்மெல்லு வந்துச்சு பார்த்தீங்களா, அதே ஸ்மெல்லு அந்த ரூம் ஃபுல்லாவே வந்துச்சாங்க. அந்த 10 நிமிஷம் கழிச்சு அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு தாங்கிக்கவே முடியல, வாந்தி வருதாங்க. அந்த பையன்லாம் அதே இடத்துல வாந்தியை எடுத்துட்டானா, அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து அந்த ஸ்மெல்லு வெளியே போகிறதுக்குள்ளேயுமே இவங்க ரூம் ஸ்ப்ரே எடுத்து அந்த ரூம் ஃபுல்லாக அடிக்கிறாங்க. அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கூட, அந்த ரூம் ஸ்ப்ரேவோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட வரவே இல்லையா. அந்த கெட்ட நாத்தம் தான் நாறிட்டே இருந்துச்சான். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணை வேகமா வெளியே கூட்டிட்டு போய் இவங்களோட கார்ல படுக்க வச்சுட்டாங்களாங்க. அங்க படுக்க வச்சுட்டு என்ன ஏதுன்னெல்லாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு வாயே பேசாமலே கண்ணை மூடிக்கிச்சாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுதான் அந்த பொண்ணு கண்ணே திறந்திருக்காங்க. திறந்த பொண்ணுகிட்ட என்னம்மா பண்ற, என்ன நீ ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்க, என்னதான் உனக்கு பண்ணுது சொல்லு, ஹாஸ்பிட்டல் போலாமா, ஏதாவது பயமா இருக்கா என்ன அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா நம்ம பார்த்தோம்லப்பா அதே பேய்ப்பா, மறுபடியும்
மறுபடியும் என்னை தொல்லை பண்ற மாதிரியான கனவு வந்துட்டே இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலப்பா நான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அன்பழகன் அவங்களோட தம்பி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்க, அந்த பாப்பாவோட தம்பி அன்பழகனோட பையன், அவரு எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அடி போடி நீ என்னை எப்படி அடிச்சு தெரியுமா, என்னை எப்படி கடிக்கிறதுக்கு வந்த தெரியுமா, நீ உன் கூட இருக்கிறதே எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு எல்லாம் அவங்க பையன் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் சொல்லியிருக்காருங்க. அப்போ அந்த பொண்ணு, அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, பொண்ணு வந்து பயந்துருக்கா, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநீர்லாம் வச்சாங்க இல்லையா, அதனால சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு நார்மலானதுக்கு அப்புறமா கார்ல இருந்து கீழே இறக்கி ஃபங்க்ஷன் எல்லாம் பாக்குறாங்க. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு மறுபடியும் இவங்க சேலத்துக்கு திரும்புறாங்க. இப்பவும் கார்ல தாங்க வராங்க. கார் ஓட்டுறது அன்பழகன் தான். நேரா இவங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கே ஃபங்க்ஷன் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கே இவங்களுக்கு ஈவினிங்க்கு மேல ஆயிடுச்சு. நேரா வராங்க. வரவே கரெக்டா இவங்க அந்த ஹைவேஸ்ல சாப்பிட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டலை பாக்குறாங்க. இப்போ அந்த ஹோட்டலை பார்க்கும்போது பாலடைஞ்ச ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. அந்த ஹோட்டலுக்கு வெளியவே அதே உருவம் நின்று சிரிக்கிற மாதிரியும் இந்த அன்பழகனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உருவத்தை பார்த்த அன்பழகன் ஒரு நிமிஷம் அப்படியே அவரை அறியாமலே அவரோட சிந்தனைகள்லாம் எங்க போச்சுன்னே தெரியலையாங்க. கொஞ்சம் விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த கார் ஆக்சிடென்ட்டே ஆயிருக்குமா. அவங்களோட அந்த அளவு அன்பழகனோட எந்த ஒரு செயல்பாடுமே அவரோட கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி இருந்திருக்கு. உடனே பக்கத்துல இருந்த அவங்களோட அம்மா, கார் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புன்னு கூப்பிட்டுருக்காங்க. திரும்பாத அன்பழகனை வேகமா ஓங்கி கை மேலே ஒரு அடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அன்பழகன் அவரோட சுயநினைவுக்கு வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறமா, டேய் கார் எப்படிடா ஓட்டிட்டு இருக்கிற, ஒழுங்கா ஓட்ட முடியுமா முடியாது அப்படின்னு எங்களோட அம்மா சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ பார்த்தா இவங்களோட கண்ட்ரோல்லே இல்லாத காரு கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. கடைசியா இந்த ஹோட்டல் எல்லாம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நின்று இந்த அன்பழகன் சொல்றாரு, அந்த ஹோட்டலை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ இந்த ஃபேமிலியே நடுங்கி போயிடுச்சு. மறுபடியும் அந்த ஹோட்டலை பத்தி பேசவும் இங்க அந்த குழந்தைங்க எல்லாம் நார்மலா இருக்காங்கல்ல, அவங்களுமே ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு குழந்தைங்க 2 பேரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பெரியவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை வெளியே இறக்கி விட்டு யூரின் போயிட்டு வாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கார்ல இருந்து பேசிக்கிறாங்க. அந்த உருவத்தை எல்லாருமே பார்த்திருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று அந்த உருவத்தை, அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பாலடைஞ்சு இடிஞ்சு போன மாதிரியும் இருந்திருக்கு. ஆனா இவங்க போகும்போது அந்த ஹோட்டல் ரன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சிச்சு. இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அன்பழகன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரூம்ல படுக்கிறாங்க. படுத்து கண்ணை மூடுனாவே அந்த ஹோட்டலும் அந்த உருவமும் தான் மறுபடியும் இவரோட நினைவுக்கு வந்துட்டே இருந்துச்சாம். இந்த நினைவு அவரோட மைண்ட் எல்லாத்தையுமே மாத்துறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சாங்க. இவரும் அவங்களோட குழந்தைகளோட விளையாடுறது, அதுக்கப்புறம் வேலையை பார்க்கறது, இந்த மாதிரி இருந்தாலுமே நைட் ஆனாவே அந்த உருவத்தோட நினைப்பு வந்துட்டே இருந்துச்சா. ஆனா அந்த 1 மாசத்துக்கு அப்புறமா இவங்க மறுபடியும் அதே மாதிரி இந்த குழந்தைங்களோட இருக்கிறது, வெளியே போறது, ஜாலியா ஃபன் பண்றது, இந்த மாதிரியே இருந்து அந்த எண்ணங்கள் எல்லாம் ஃபுல்லா அழிச்சிட்டாராம். ஆனா இப்போ நினைச்சா கூட அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிற அளவுக்கான பயங்கரமான சம்பவம் தான் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு அன்பழகன் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பொண்ணும் பையனும் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. அவங்களோட மனைவிக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த காய்ச்சலானது பயங்கரமா கொளுத்தி எடுத்திருக்குங்க. அது என்ன காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல. 1 வாரம் இவங்க பயங்கரமா ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கி காய்ச்சல் எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. இவங்களோட மாமனார் மாமியார் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்களும் நல்லாவே நடுங்கி போயிட்டாங்க. இந்த அன்பழகனுக்கு இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறத இவங்களோட வீட்டுல சொல்லி அதன் பிறகு அவங்களோட ஒரு வழிகாட்டுதலின் படிதான் இவரும் அந்த விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிச்சிருக்காரு. என்ன காரணம்னா, அவரே இந்த மாதிரி பயந்து போயிருந்தாருன்னா கண்டிப்பா குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்லி இவங்களும் அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பெங்களூர் போற வேலைகள் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அந்த வழியா போகும்போது அந்த ஹோட்டல் இருந்த அந்த இடங்கள் எல்லாம் பாக்குறாங்களாங்க. இப்போ அந்த இடம், அந்த ஹோட்டல் இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குதான். ஃபுல்லா அங்கங்க மரங்கள்லாம் முளைச்சு அந்த இடம் இருந்ததே தெரியாத அளவுக்கு தான் இருந்திருக்கு. இப்போ அந்த இடத்த பார்க்கும்போதும் அங்க ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரியான ஒரு கற்பனை இவரோட மைண்டுக்குள்ள டக்குன்னு வந்துட்டு போமா. அது உண்மையா இல்ல என்னோட கற்பனை தானா அப்படின்றத எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு நமக்கு சொல்லியிருக்காங்க.
அன்பழகனுக்கு நடந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த நிகழ்வை சொன்ன அன்பழகனுக்கு நன்றி சொல்லிடலாம். ஓகே கைஸ், இது மாதிரியான தொடர்ந்து ரியலான பயங்கரமான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பயங்கர பேய் கதைகள்லாம் நடந்திருக்கா? அந்த சம்பவத்தெல்லாம் நீங்க நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.